ஆனால் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்றதை காட்டி ஒரேடியே நாங்கள் செத்து போகலாம் அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். உடனே எங்களை கருணை பண்ணிட்டாலும் ரொம்ப சந்தோஷமாக போகும். Holidays nale adu namma GT Holidays da South India's #1 travel brand. 5000 தலைக்கட்டு குடும்பம் இந்த வாழ்ந்த ஊர் தான் அந்த கிராமம். அப்படி இருக்கும்போது இந்த கொலை வந்து மிருக கொடூரமாக வந்து தலை துண்டிக்கப்பட்டு போட்டனால இனிமே வந்து நம்ம இருக்க வாய்ப்பிலேயே இல்லை, நம்மளுக்கு எதுவும் பாதுகாப்பு கிடையாது, சாப்பிடலாமல் கூட வாழ்ந்து சமாளிச்சுட்டோம். இன்னும் வந்து கொலை நினைச்சனால பாதுகாப்புனால தான் அச்சத்தில் வெளியேறிட்டாங்க. இதுதான் ஊற்று எங்களை தண்ணி இது குடி தண்ணிக்கு வரும். அங்கேருந்து வந்து இப்போ 2.5 கிலோமீட்டர் வரணும். 2.5 கிலோமீட்டர் வந்தால் தண்ணி இங்கேருந்து எடுத்து போக முடியும். உண்மைக்குமே இந்த தண்ணி தான் குடிப்பீங்களா? இன்னைக்கு இப்போ தான் ஆதிகால 4 தலைமுறை தானே குடிச்சிட்டு இருக்கோம். ஓ மகாவதி உயிர் பொழைச்சா போதும் நிலைமையில தான் இருக்கிறோம். இந்த விவசாயத்தை நம்பி நம்ம வாழணும், ஆடு மாடு தான் வளர்க்கணும்னு சொல்லி வைராக்கியமாக சொர்க்கமே என்றாலும் நம்ம சொந்த ஊரை போல வரமான்ற அந்த ஒரு கான்செப்ட்லாம் வந்து வாழ்ந்து எல்லாம் செஞ்சாங்க. இப்போ கடைசியில் வந்து போயிட்டாங்க. ஆமாம் அப்படி தானே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள 4 நாள் கதை உடைச்சு போட்டாலும் அது ஒரு மாதிரியா இருக்கும்னா இப்போ இவ்வளோ பெரிய உலகம் வந்து இருட்டாக இருக்கும் போது எப்படி இருக்கும்? அமாவாசை தான், பெரிய அமாவாசை தான். இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி இருக்கார். ஆனால் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்றதை காட்டி ஒரேடியே நாங்கள் செத்து போகலாம் அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். உடனே எங்களை கருணை பண்ணிட்டாலும் ரொம்ப சந்தோஷமாக போகும். Taste the Daily. Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் எனது பிள்ளையார்பட்டி மாவட்டத்தில் உள்ளது. சிவகங்கையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர்லேருந்து நாட்டாடி இந்த குக்கிராமத்திலிருந்து தற்போது மக்கள் பார்வைக்கு இந்த இருட்டில் இருக்கும் இந்த கிராமத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக சமூக ஆளுநர்கள் அவர்களுக்கும் பேனா முனைவர்களுக்கும் என் பணிவார்ந்த கிராமத்து சார்த்தை வணக்கத்தை பதிவு செய்கிறேன். இந்த மொத்தம் எத்தனை பேரையா வாழ்ந்தாங்க இந்த கிராமத்தில்? மொத்தம் 5000 தலைக்கட்டு குடும்பம் இந்த வாழ்ந்த ஊர் தான் அந்த கிராமம். படிப்படியாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 தலைக்கட்டு வந்து பருவநிலை கரெக்டாக மழை பெய்ந்ததனால் வாழ்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. இப்போ 1995க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிருச்சு. அப்படியே அதுலேருந்து ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு. அது எனக்கு பார்த்தா 2000, 3000, 1000, 500 அப்படி வந்துருச்சு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றக்கால மழை பெய்யவில்லை. அப்போ உணவு சரியான முறையில் தயார்பாடு செய்ய முடியல. அப்புறம் அதனால அந்த விவசாயம் குறைஞ்சிருச்சு. அப்போ வாழ்வதை அவர் பிழைக்கு நகர்த்த தெரியுது. அப்படி இப்படி குடிபயணிச்சாங்க. போனவங்க அப்படி அப்படியே அதை கட்டடத்து வேலைக்கு அது இதுக்குமா போய் அங்கங்கே மெட்ராஸுக்கு மதுரை, சென்னை இப்படி வெளிநாடு இப்படின்னா போய் பிழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற சமீபத்தில் பார்த்தா 1000, 500 குறைஞ்சி இந்த கொலை நடக்கும்போது 50 குடும்பம் இருந்துச்சு. அவங்க மொத்தமாக அப்படியே வெளியேறிட்டாங்க. லாஸ்ட்டாக எத்தனை குடும்பம் இருந்தீங்க? அது 50 குடும்பம் இருந்துச்சு. அது எதுக்காக வெளியே போனாங்க? அவங்க எதை நம்பி இருந்தாங்க? அவங்க வந்து ஏதாச்சும் எப்படியாச்சும் வாழணும்ல, நம்ம வாழ்வாதாரம் வாழன்றதுக்கு எல்லா உலகம் பூரா பஞ்சம் இருக்கத்தான் செய்யுது, வறுமை இருக்கத்தான் செய்யுது. அதனால வந்து நம்ம வந்து வாழ்ந்து தான் ஆகணும், இந்த பூமியில் பிறந்துட்டு வாழத்தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்துதான் மலையிலே வாழ்கிறாங்க. மலையிலலாம் எந்த வசதியும் கிடையாது. மலைவாழ் மக்கள் வாழ்கிறாங்க, மீனவர்கள் வாழ்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சம பரப்பளவில் தான் நம்ம இருக்கோம். இதில் வந்து வசதி குறைஞ்சா நல்லா இருக்கும் தூக்கி விட்டா. ஆனால் கிடைக்காதனால இருக்கே நம்ம அந்த காலத்தில் ஆதிவாசி மாதிரி தான், ஆடு மாடு மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆடு மாடு தான் நமக்கு விவசாயத்தான் குலத்தொழிலே. அப்படி இருக்கும்போது வந்து சரி இப்போ சாப்பாடு குறைவாக இருந்தாலும் வசதி குறை இருந்தாலும் சரி வாழ்க்கையை நகட்டணும், ஆடு மாடி மாதிரி தான் வாழ்க்கையை நகர்ந்து போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கொலை வந்து மிருக கொடூரமாக வந்து தலை துண்டிக்கப்பட்டு போட்டனால இனிமே வந்து நம்ம இருக்க வாய்ப்பிலேயே இல்லை, நம்மளுக்கு எதுவும் பாதுகாப்பு கிடையாது, சாப்பிடலாமல் கூட வாழ்ந்து சமாளிச்சுட்டோம். இன்னும் வந்து கொலை நினைச்சனால பாதுகாப்புனால தான் அச்சத்தில் வெளியேறிட்டாங்க. நம்ம உயிர் தப்பிச்சா போதும்ட்டு நான் உடைமைகள், ஆடு மாடு எல்லாம் பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் வெளியூருக்கு போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிற இடம் தான். பூரா விவசாயம் என்ன இருக்குது, ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை. இங்கே இப்போ விவசாயம் பண்ணால் மாடு வந்து தொந்தரவு பண்ணிடுது. அதை பார்த்தா அதே விவசாயம் விட்ட 2 வருஷம் ஒரு டைமில் விவசாயமாக இருந்துச்சா? விவசாயம் இருந்தது, எல்லாம் பண்ணது. இப்போ மழை நீர் தண்ணி இருக்குது, பார்த்தா விவசாயம் பண்ண முடியல. இந்த கொட்டை என்ன? இது வந்து ஆடு மாடு கொட்டை. இப்போ தான் செலவழிச்சு வந்து கட்டி வச்சாங்க. செலவழிச்சு கடைசியில் இந்த அச்சுறுத்தல் வந்தனால எல்லாம் போயிட்டா போட்டு
இது எவ்வளோ பெரிய இழப்பு. வாழ்வாதாரம் பறிக்கப்படுது, பொருளாதாரத்தில் கீழே போயிடுறோம், மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். இப்போ ஆடு மாடுனா பார்த்தா அடிமாடு விலைக்கு விற்றுட்டாங்க. வேறு இதை கொண்டு போய் என்ன செய்ய முடியும்? வெளியில் வாடகை வீட்டில் இருக்கிற இதை கொண்டு போய் வைக்க முடியாதனால அடிமாடு விலைக்கு விற்றுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய எழுச்சி. இது இந்த இதுக்கு வராமல் ஆரம்பத்துலேருந்தே பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் செஞ்சு எங்களை தூக்கி கொடுத்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ரிசர்வ் எடுத்து வந்திருக்காரு. எதையுமே அரசு இது அப்பப்போ பார்த்தீங்கன்னா 2006 இந்த ரிசர்வ் தண்ணி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அரசு அப்பப்போ வரும், எங்களை முடக்கி அமர்த்தி வச்சிரும். இந்த ஒரு நாள் முதல்வன் படத்தில் வர மாதிரி ராத்திரி ரோடை போட்டு விடிய கால கார் போடுற மாதிரி படம் காமிப்பாங்க. அப்படியே ஏமாத்திடுவா. திருப்பி எங்களை குற்றவாளியை தான் நியமிக்கிறேன், எங்களை கொலை மிரட்டல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் அரசு தான் மறைமுகமாக கொண்டு இப்போ பிரசன்ட்டுக்கு தவறு செஞ்சால் நான் செய்யணும்னா அவன் செய்யணும் வேலையை போகிறேன், என்னை மிரட்ட கொலை விட வரும். இப்படி வளவம்பு அரசு அத்தனை இதில் சம்மந்தப்பட்ட அமைச்சரில் இருந்து மிரட்டல் வரும். ஏன்னா இயல்பு உண்மை தானே. எங்கள் உள்ள சொல்லும் போது அவள் பண்டு செய்யணும் நம்ப வரப்போகுது. இப்போ எல்லாத்துக்கு காரணம் நாங்கள் இப்போ வெகு என்னத்தை சொல்கிறது, வாழ்வாதாரம் உயிர் பொழைச்சா போதும் நிலைமையில தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் சுயமதியாரை இழந்து வாழ்வாரத்தை இழந்து கடைசியில் இப்படின்னா பேசி கடைசியில் எங்களுக்கு உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இவருக்கு என்ன பார்த்தோன்னா ஆடு மாடு வச்சு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு குடும்பம் வாழ்ந்து இந்த பக்கம் ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பயத்தினால கொலையாட்டுறதுனால கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இவரோட நிலைமையானது இந்த பணம் காசு யாரும் கவர்மெண்ட் அரசு மானியம் எதுவுமே கொடுக்கல. அவர் சொந்த மயம் வெளிநாட்டில் கட்டட வேலை பார்த்துட்டு அதில் வச்சு வருமானத்தை நம்ம எங்கேயும் போகக்கூடாது, இந்த விவசாயத்தை நம்பி நம்ம வாழணும், ஆடு மாடு தான் வளர்க்கணும்னு சொல்லி வைராக்கியமாக சொர்க்கமே என்றாலும் நம்ம சொந்த ஊரை போல வரமான்ற அந்த ஒரு கான்செப்ட்லாம் வாழ்ந்து எல்லாம் செஞ்சாங்க. இப்போ கடைசியில் போயிட்டாங்க. இதோட செலவுக்கு என்ன வர்றது? வீணாக போச்சு. கிட்டத்தட்ட 3-4 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க, ஒன்றும் இல்லாமல் வச்சு. அப்போ இது ஒரு குடும்பம் இங்கே வாழ்ந்தது. இதெல்லாம் கோழி வச்சு வளர்ந்தாங்க. கோழியெல்லாம் படிச்சு கொண்டு போய் விற்றுப்பிட்டு இதெல்லாம் போயிட்டாங்க. இப்போ இது ஒரு குடும்பமும் வாழ்வாதாரம் போயிடுச்சு. அப்போ இந்த விவசாயத்தை வச்சு வாழ்றது எங்களுக்கு என்ன பயிருக்கு? நீ சொல்கிறீங்களா எப்போ பார்த்தாலும் பயம் அச்சுறுத்தலாக இருக்கணும். அது 20% எங்களுக்கு இருக்குது. காரணம் இந்த பாதுகாப்பு போலீஸ் சுற்றி பூரா இளைஞருக்கு பூரா தவறான பாதை சிந்தனை போயிடனால இங்கே வாழ்றதுக்கு ரொம்ப தகுதி இல்லாமல் இருக்குது. அதனால் பயம் அச்சத்தினால வெளியேறாங்க. இதுதான் ஊற்று எங்களுக்கு தண்ணி. இது குடி தண்ணிக்கு வரோம். அங்கேருந்து இப்போ 2.5 கிலோமீட்டர் வரணும். 2.5 கிலோமீட்டர் வந்தால் தண்ணி இங்கே எடுத்து போக முடியும். இன்னைக்குமே இந்த தண்ணி தான் குடிப்பீங்களா? இன்னைக்கு இப்போ தான் ஆதிகால 4 தலைமுறை தானே குடிச்சிட்டு இருக்கோம். 4 தலைமுறை வேறு வசதி இல்லையே, அடிப்படை வசதி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலையே. குடிநீர் இல்லாமல் தான் தட்டுப்பாடு மக்கள் பூரா வெளியேறாங்க. குடிநீரை கொடுத்துனா எல்லா ஜீவராசிக்கு அந்த சந்தோஷமாக வாழலாம். அந்த நிரந்தரமான எங்களுக்கு குடிநீர் குடிநீர் தான் நம்மளுக்கு ஏற்பது. மித்தபடி மினரல் வாட்டர் அது இதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நிரந்தரமான சாத்தியப்படாது. தற்காலிகமான குடிக்கலாம் தண்ணி கிடையாது. இந்த மாதிரி குடித்த மாதிரி உடம்புக்கு இது நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். அது நிரந்தரமாக ஒரு நேரம் மிஷினு ரிப்பேர் ஆகும். இது இல்லை இப்போ பக்கத்து ஊர்லனா வச்சுருக்கா அந்த மிஷினு. இந்த மாதிரி நிரந்தரம் கிடையாது, வாய்ப்பு இல்லை. 10 நாளைக்கு ஒருக்கா ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. அப்போ தட்டுப்பாடாயிரும். எத்தனை கிலோமீட்டர் நடந்து வருவீங்க குடிக்கிறது? எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ 2.5 கிலோமீட்டர் ஆகும். நடந்தால் வரணுமா வண்டி உண்டா? ஆமாம், தண்ணி எப்படி தூக்க முடியும்? நடந்தால் வண்டியை யாருக்கு வசதியே கிடையாது. நடந்தால் ஒரு அதனால தான் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணுற பொண்ணும் கொடுக்குறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சிரமத்துக்கு இங்கே யாரும் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கனால பொதுமக்கள் பக்கத்து ஊர் அப்படி இப்படி சொல்கிறாங்க. அதுக்கே மீறி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு 50 வீடு. சரி இப்படியே பூர்வீக நம்ம வீட்டு எப்படி போட்டோம் 50 வீடு வந்தோம். இந்த அச்சுறுத்தல் வந்ததுனால அப்படியே அவர் டோட்டலாக எல்லாம் வெளியேறிட்டாங்க. ஆடு மாடு எடுத்துகிட்டு வெளியேறிட்டாங்க. 4 அடி சிவனை போற்றி பர்வதி சிவாய் சிவாய் நமச்சிவாய போற்றி ஓ மகாதேவ் சிவாய் ஓம் நம சிவாய் நமச்சிவாய ஓம் நம சிவாய சிவாய் மகாகணபதி பிள்ளையார் வெற்றியை போற்றி 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 பிள்ளையார் வெற்றி எவ்வளவு போற்றி சிவாய நம.
இப்போ இவ்வளோ நல்ல தண்ணி வருதுல்ல, இதுலயே கொஞ்சம் கவர்மெண்ட் எடுத்தனா நல்ல தண்ணி நிறைய வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? 100% வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து கவனம் எங்களுக்கு தெரியாதனால தான் நாங்கள் வந்து இப்போ இவளை வந்து சிரமப்பட்டுருக்கு. நாங்கள் வந்து இப்போ வந்து சூழ்நிலை இருக்கிறோம். அதை கவனத்துக்கு கொண்டு போய் பார்த்தாலும் அதிகாரி வந்து உடனடியாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மினரல் வாட்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மினரல் வாட்டர்லாம் வேண்டாம், அந்த தண்ணியே நல்ல தண்ணியை கொடுத்தா போதுன்றீங்க. அதுதான் போதும். எங்களை ஊற்று ஓட்டு போட்டு பக்கத்தில் ஊற்று ரெடி பண்ணி இப்போ இன்னும் ஊற்று ரெடி பண்ணி கேட்டால் நம்ம படமாத்தூரில் ஊற்று இருக்குது. அந்த ஊர்லேருந்து எங்களுக்கு ஒரு லைன், ஒரு குடி லைன் எங்களை போட்டு கொடுத்தாங்கன்னா, எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில் இருக்குது, அது பின்புறமாக போச்சுன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு ஊற்று கனெக்ஷன் அங்கே இருக்க குடி தண்ணி எங்களுக்கு போட்டு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 சக்கரம் போகிறதுக்கு மாதிரி ரோடு ஒன்று போட்டு கொடுத்தாங்கன்னா படமாத்தூருக்கு எங்கள் ஊருக்கு இப்போ பின்புறமே சுற்றி போனால் 3 கிலோமீட்டர் ஆகும். அது இடையில போனோம்னா 1/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதில் வந்து ஒரு பாதை ஏற்பாடு 4 சக்கரம் போகிற மாதிரி பாதை தான் பள்ளிக்கு மாணவர்கள் எல்லாம் போய்க்கிடுவாங்க. நடப்பாதை சரி, அங்கே கடை எல்லாமே இருக்குது. எல்லாம் பயனுள்ளதாக யாரும் போக மாட்டாங்க. இப்போ இது என்ன அடிப்படை வசதி, பாதை போக்குவரத்து இல்லாதனால தான் வந்து மக்கள் வந்து இருக்க முடியாதுன்றனால தான் அச்சத்தை வெளியே போயிடுது. இங்கே என்ன இருந்துச்சு? இங்கே ஆடு, இங்கே ஒரு குடும்பம் ஆடு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆட்டை வந்து அந்த கொலை நடந்த சம்பவத்தை எடுத்துகிட்டு அப்படியே மறுநாளே பூரா வண்டியில் ஏற்றிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆட்டுக்கு தீவனம் வைக்கிறதுக்குலாம் எதுவுமே ஆடு எடுத்து போட போகிற தீவனம் வரும். ஆடே எடுத்து ஓட்டி போயிட்டா, உயிர் தப்பிச்சா போதும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆடு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்ன வரைக்கும் வரல. இது பண்ணுங்க. அது யார் வீடு? இது இன்னொருத்த வீடு, அது இன்னொருத்த வீடு. இப்போ எங்கேயுமே யாருமே இல்லையா? இல்லை, இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வந்திருக்காங்க. இதெல்லாம் வசதி பண்ணி கொடுத்தா தான் வர வாய்ப்பு இருக்குது. தவிர மித்தபடி இருக்கிற இடத்துல இப்படியே வச்சு செஞ்சால் அது வாய்ப்பு கிடையாது. இங்கே இது வீடு தானே? இது ஆட்டுக்கோட்டம். இங்கே ஒருத்தர் ஆடு வளர்த்தாரு, அவரும் போயிட்டார். இது ஒருத்தர் ஆடு வளர்த்தாங்க, அவளும் போயிட்டா. இங்கே ஒருத்தர் ஆடு வளர்த்தாங்க, அதுவும் போயிட்டாங்க. எல்லாமே வந்து அச்சுறுத்தல் காரணமாக தான் இங்கே இருக்க முடியுன்னு. ஏன்னா எந்த நேரமும் வந்து பகலும் காடு இரவுமா இருக்குது. இரவு மாதிரி இருந்தால் எப்படி வாழ முடியும்? ஒரு அமானுஷம் இருந்த மாதிரியே இருக்க. எது ஆள் நடமாட்டம் இல்லாத. ஆமாம், அப்படி தானே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள 4 நாள் கதை உடைச்சு போட்டாலும் அது ஒரு மாதிரியா இருக்கும்னா, இப்போ இவ்வளோ பெரிய உலகம் வந்து இருட்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? அமாவாசை தான், பெரிய அமாவாசை தான். பார்வையில் அமாவாசை தான். ஆனால் வந்து வாழ்வாதாரம் மிக வரிக்கப்படுது. பொருளாதாரம் ஜனநாயகம் எல்லாம் வந்து தாழ்க்கப்படுது. உங்கள் வீடு இருக்கு? எங்கள் வீடு அந்த பக்கம் இருக்கு. இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி இருக்கார். இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க? இங்கேருந்து காலிவனி போனவங்க. பழையபடிக்கு அங்கே இருக்க வசதி கொடுத்து இருக்க மாற்றுத்திறனாலே இருக்க முடியலன்னு சொல்லி படியலனால இப்போ நான் இருக்கிறதுனால நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. சரி, சாப்பாடு எதுவும் கிடையாது. அதே ஒரு வாரம் ஒரு முகம் தெரியாதவர் வந்து சிவனுடைய பக்தர் வந்து மதிய உணவு ஒரு நேரம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ 2 கால் இவளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கியத்தோட வீல் சேர் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மோட்டர் சைக்கிள் வரது லேட்டாக அது கொடுத்தா நல்லா உதவியாக இருக்கும். இவளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். இதே ஊரை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாழ்நாள் பூரா வந்து வீடு இல்லாமல் தான் வாழ்கிறாங்க. மற்றவங்க திண்ணையிலையும் மற்றவங்க இதில் தான் வாழ்கிறாங்க. இவங்க வீடு கட்டி கொடுக்கலாம். அதனால் வந்து எந்த அரசு வந்து எதுவும் இல்லை. எத்தனை பேரை பார்க்குது, எதுவும் கண்டுக்கிறல. ஆனாலும் நாங்கள் ஆடு மாடு இருக்கிறது எல்லாமே எல்லாரும் சொந்த வீடு தானே? உங்களுக்கு சொந்த வீடு தான். ஓட்டு வீடு தானே இருக்குது. வளரும் சொந்த வீடு ஓட்டு வீடு தான் இருக்குது. கூரை வீடாக இருந்தால் இப்போ தான் ஓட்டு வீடாக இருக்குது. எந்த காரை வீடுனா அப்படி கிடையாது. விரல் விட்டுற அளவுக்கு வந்து காரை வீடுனா கிடையாது. இது வரைக்கும் கூரையில் இருந்தோம். இப்போ வந்து அடுத்த இடத்து கூரையை மாற்ற முடியாதனால வந்து ஓட்டுக்கு மாறி இருக்காங்க. இவ்வளோ தான் பொருளாதார வசதி. எதுவுமே எங்களுக்கு வந்து நிதி வரதில்லை. அதுக்கு 500 ரூபா வீடு கட்டி கொடுத்தோம், செஞ்சோம். குழுமை வீடு எதுவும் பேச்சில் தான் தவிர செயல்படல இல்லை. இன்னும் சொல்ல போட்டோன்னா விதவை பென்ஷனே கிடையாது. விதவை கேட்டால் மயம் இருந்தால் பென்ஷன் இல்லை. மயம் ஒரு மயருக்கு அவன் பொழப்பு தெரியும் பண்ணாட்டு வெளின்னு போயிடுறான். இந்த பெத்த சாப்பாடுக்கு எங்கே சாகிறது மரண வாழ்க்கை தான். விதவை சட்டத்தில் பேசுகிறாங்க. ஆம்பளை பையன் இருந்தால் பென்ஷன் கிடைக்காதுன்றாங்க. சரி, ஆம்பளை பையன் அவன் குடும்பத்தை பார்த்து கூலி வேலை பார்க்குறேன். கவர்மெண்ட் வேலை இல்லை ஒன்றும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் வந்து இளைஞர் இங்கே இருப்பாள். இதனால் அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறது இந்த ஊர் கிராம மக்களுக்கு ஒரு அரசு வேலை சார்ந்த வேலை விட்டு கிராமத்தை பார்த்துட்டு இருக்கலாம். எவ்வளோ பேர் இருந்தாங்க கிராமத்தில்? 19 குடி இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்கண்ணே. நீங்களும் வெளியே போயிட்டீங்களா? ஆமாம், தம்பி ஒரு கூட்டி பண்ணாங்க. இந்த 1க்கு 2க்கு அபோரமாக இருக்குது, முடியலை. அதனால நான் இங்கே ஈஸியாக இருக்கு. போகிறப்ப கஷ்டமாக இருந்துச்சா ஊரை விட்டு காலி பண்ணி போகும்போது? நான் அப்போ முடியாமல் இங்கே கிடந்தேன். இதில் ஆஸ்பத்திரியில் ஓட்டிருந்தாங்க. அங்கே ஆஸ்பத்திரி வசதி எதுவுமே கிடையாது இல்லை? ஆட்டோவில் தான் போகணும். ஆஸ்பத்திரி வசதி எதுவுமே கிடையாதா? அடிக்கடி நான் ஆட்டோலையும் போவேன். அரசு நூலை மாத்துறாங்க, ப்ரெஷர் மாத்திரை. திருமந்திரம் தனியார் போய் இப்போ ஊசி கொடுத்தேன். வாரி ஊசி மருந்துலேயே வாழ்ந்துக்கிருக்கேன் நான்.
இந்த கவர்மெண்ட் காசு 1500 வரும். அது எப்படியும் 10-700 வந்துடும். இப்போ திரும்பவும் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க? இந்த மேலுக்கு நல்லா இல்லை, ஒன்றுக்கு கண்டிக்க முடியலை, பௌத்தாட்டம் ஓடுது, அது பழுங்கி விட்டுகளை கண்டு அதுக்குள்ள போக முடியல, வழுக்கு விழுந்துருந்துட்டு இங்கனுக்குள்ளே பட்டிக்காட்டில் நீ இருப்போம் தான் வந்து. அதனால ஆமாம். திரும்பவும் பழைய மாதிரி உங்கள் ஊரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? எல்லாரும் எல்லாரும் இனிமேல் வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கா? ஆமாம், வருவாங்க. கோலாகலமாக தான் இருந்துச்சு. மற்ற தூர எல்லாம் ஒரு நீர் அடிப்படை நீர் இருந்தால் எல்லாம் தாகமாக எடுக்குது. தண்ணி குடிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், தாகத்தை அடந்த போது அது மாதிரி சந்தோஷம் தான். அப்போ நீர் குடிக்கும்போது நீருக்கே அவ்வளோ சக்தி, அவ்வளோ உணர்ச்சி, புத்துணர்ச்சி கிடைக்கும் போது நம்ம அடிப்படை வசதி கிடைச்சி இந்த மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்து இருந்திருக்கிறோம். அந்த மாதிரி கூட சந்தோஷமாக இருந்தோம். இப்போ இந்த சந்தோஷமே இல்லாமல் எம்டியாக பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப வருத்தம் தான். அது எப்படி ஒரு நோயாளியை பார்த்த மாதிரி தான் இருக்கும். நோயாளியை பார்த்தா நோய் வருத்தமாக இருக்கு, பேச்சு மூச்சு இல்லாமல் தான் அவர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஒவ்வொரு வாட்டி கடந்து போகும்போது கண்ணீர் துளிகள் கண்டிப்பாக வராமல் போகாது போலையே. கட்டாயம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா தன்னோட சொந்த மண்ணை விட்டுட்டு போகும்போது எப்படி இருக்கும்? இந்த கருத்தமா ஒரு படத்தில் மட்டும் தான் வந்து ஒரு கரச காட்டில் படம் படிக்கிற மாதிரி தான். அதுக்கு தான் தெரியா உணவுபூர்வமாக எடுத்து தானே படம்னா அந்த மாதிரி தான் சூழ்நிலை நல்லா இருக்குது. இதுதான் எங்களோட வாழ்வாதாரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து எங்களை செமந்து நடந்து அவ்வளோ தூரம் போகணும். பாட்டிங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள் சகிச்சு வாழ்ந்துட்டோம். இந்த காலத்து இளைஞர்கள்லாம் வாழ முடியாது, ஆணும் வாழ முடியாது, பெண்ணும் வாழ முடியாது. இப்போ எந்த காலத்தில் வந்து நம்ம இருக்கிறோம்னு ஒன்றும் புரியலை. அதனால் வந்து இப்போ நாங்களும் இவ்வளோ தூரம் போராடி இப்போ இந்த 20 நாள் ஆச்சு, ஒரு 25-23 நாள் ஆச்சு கொலை நடந்து. எங்களுக்கு வாழ்வாதாரம் தொடர்ந்து அன்றாடு செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியா இருக்குது. ஊரில் ஒருத்தரும் கிடையாது. அப்போ குடியமர்த்துறது எப்படி வேணால் குடிநீரை வச்சு தான் அமர்த்த முடியும் கிடையாது. அதனால் வந்து எங்களுக்கு தொடர்ந்து இதே தொடர்கதையாக இருந்தால் 2006 இருந்து இவங்க வந்து சமூகம் எப்படி செஞ்சு போய் எடுத்துக்க வெளியில் மக்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்காங்க, அரசுக்கு தெரியப்படுத்திட்டு தான் இருக்காங்க. எந்த கோரிக்கையும் இல்லை. எங்களை அமைக்கி பலபடிக்க நார்மல் தான் செஞ்சுட்டு இருட்டில் பலபடி தள்ளப்பட்டு தான் இருக்கும். இது தொடர்கதையாக போனால் எங்களுக்கு உயிருக்கு இப்போ உத்தரவாதம் உள்ள ஆபத்துகளாக இருக்குது. அதனால் வந்து ஒன்று எங்களை வாழ வைங்க, இல்லைன்னு சொன்னால் எங்களை யாரும் தெரியாத அளவுக்கு பிறகு எங்களை ஆதார் கார்டு ரேஷன் கார்டுனா கொடுத்துருக்கீங்களே, இதை நீங்களே உங்கள் உரிமையை நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இதை வச்சனால என்ன பலன் இருக்குது? அதனால் வந்து தயவுசெய்து நம்ப கேட்குறேன். எங்களை இனிமேல் யாரும் வந்து அரசியல்வாதி எங்களை தொந்தரப்படுத்தி காயப்படுத்தி கொலை முயற்சி எதுவும் பண்ணாமல் செய்யாமல் எல்லாம் கலந்து போடாமல் எங்கள் உயிரை வாச்சு வாழ விடுங்க. நாங்கள் வாட்டு காட்டில் வாழ்கிற மாதிரி ஆதிவாசியமாச்சு வாழ்ந்துக்கிறோம். திருப்பி அந்த 4 பேர் நீங்கள் பேசிட்டு இப்போ பார்ப்பாங்க பொதுமக்கள் திடுப்புன்னு ப்ரெஷர் ஆகி எங்களை வந்து எங்களால் தாக்க வருவாங்க. அதனால் தயவு செய்து வேண்டாம். நாங்கள் வந்து காந்திய சிந்தனை சொல்லி போக்கலன்னா அகிம்சை வாழம் நினச்சி ஆன்மீகத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கனால வந்து எங்களுக்கு இனிமேல் கொலை வச்சு வேணால் உங்களுடைய ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி கார்டு எல்லாத்தையும் தாராளமாக எடுத்துக்கோங்க. யாருக்கு ஓட்டு யார் நல்லா வாழ வச்சிங்களோ அவங்களுக்கு கொடுத்து வாழ வைங்க. எங்களுக்கு கிராமத்தை எதையும் வாழ வைக்கல, அதுதான் யதார்த்தமான உண்மை. இது முதலும் கடைசியுமாக நாங்கள் இறுதியாக பயணிச்சிடுவோம். நாங்கள் பிச்சை எடுத்தாவது நாங்கள் பொழைச்சிக்கிறோம். யாசகம் வாங்கியாச்சு என் கிராமத்தை யாராச்சும் பொதுமக்கள் வந்து சிவனுடைய பத்திரம் கொடுத்தாங்கன்னா நான் வாழ்ந்துக்கிறோம் செய்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு சம்மந்தமாக கொலை மிரட்டல் அது இதுன்னு நம்ம தொந்தரவு ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நிம்மதியில்லாமல் இருக்குது. போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பகலே இருக்கிற எந்த பாதுகாப்பு இல்லை. ரொம்ப ரொம்ப தைரியமாக சொல்லக்கூடிய போலீஸுக்கு தக்க எங்கள் பாதுகாப்பு இல்லை. வாராக வந்து அவரை சுற்றி போலீஸுக்கு பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எவ்வளோ நகரமானவர்கள்னா வளர்ந்துருக்கு, எவ்வளோ நாகரிகம் வளர்ந்துருக்கு. 5G 4G சிம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நாகரிகமாக பறக்கிறாங்க பிள்ளைங்கள மாதிரி நாகரிகம் வளர்ந்துருன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் இன்னமும் வந்து ஆதி காலத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் மண்ணத்தை ஊற்ற கண்டுபிடிச்சி அதை தண்ணி இறைச்சி கொடுத்து தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதே வந்து இப்போ இருக்க தலைஞர்கள் வந்து எப்படி வாழ்வாங்கன்னு ஒன்றும் புரியல. அதனால இளைஞர்கள் கிடையாது. ஆனால் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்றதை காட்டி ஒரேடியாக நாங்கள் செத்து போகலாம் அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்படி எவ்வளோ நாளைக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கிறது வருது. அதனால் வந்து ஒன்று எங்களை வாழ வைங்க, இல்லைன்னா மொத்தடியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றதை காட்டி நாங்களும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நோயாளி மாதிரி செத்துக்கிறத காட்டி உடனே எங்களை கருணை பண்ணிட்டாலும் ரொம்ப சந்தோஷமாக போகும். அதைத்தான் நாங்கள் முன்னாடி வைக்கிறேன். இனிமேல் எங்களை வந்து அப்பப்போ வந்து உயிர் இருக்கா இல்லையா இந்த மாதிரி எங்களை அப்பப்போ தேடி பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் வாழ்கிறோம். இல்லையா நாங்கள் வந்து இருட்டிலே இருந்துறோம். இப்படியே தயவு செய்து எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாமல் இடையூறு செய்யாமல் இதுவே வாழ்ந்தாலே பெரிய உதவியாக நினைக்கிறோம். அதனால் வந்து இந்த இப்போ மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எங்களை வந்து உங்கள் பார்வையில் வந்து முன் வைக்கிறோம். எதிர்காலம் இப்படி போனால் அந்த சங்கதிகள் இளைஞர்கள் எப்படி வாழ வளர்றதுன்னு வைக்கிறேன். உங்கள் கையிலே ஒப்படைக்கிறோம். வாழ்வதும் சால்வதும் உங்கள் கையால் தான். நாங்கள் வெளிச்சத்துக்கு வருவதும் உங்கள் கையால் தான். எங்களுடைய இயற்கை இந்த வாழ்க்கை இப்படி மண்ணா போகிறதும் உங்கள் கையால் தான். நீங்கள் தான் பார்த்து பொதுமக்கள் வந்து எங்களை வெளிச்சத்தை கொண்டு வரணும். இந்த தாழ்மையான இந்த பதிவை முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓர் சிவாய நமக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கும், முதல்வருக்கு வணக்கத்தை தெரிவித்து இங்கே பாதத்தை வைக்கிறோம். மீட்டு எடுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Taste Daily. Taste the Daily. Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now.